எங்கடா ஹவுஸ் ஓனரை காணும்? நீ தானே கொலை பண்ண, உனக்கு தான் தெரியும். நான் கொலை பண்ணேன்னா? டேய் தெரியாம தானடா அடிச்சேன், அதுவும் உங்க 2 பேருக்காக தானடா அடிச்சேன். ஆமா, நான் தான் கையில பேட்டை கொடுத்து அடிக்க சொன்ன பாரு. ஏன்னா தேவையில்லாம அவனை அடிச்சு கொன்ன. நான் தேவையில்லாம பண்ணனா? ஏன்டா நீங்க 2 பேரும் தான் அவனை அடிக்க போனீங்க? ஏய் எதுக்குடா அவரை அடிச்ச? தேவையில்லாத வேலைடா. இப்போ செத்துட்டாரா, இப்போ எங்க போனாருன்னு தெரியலடா. இப்போ எது நான் தேவையில்லாம அடிச்சேனா? டேய் நீங்க 2 பேரும் தான் அவனை அடிக்க போனீங்க, நான் தான்டா குறுக்க வந்து அடிச்சிட்டேன் தெரியாம. நீ கொன்னுட்டு போயிடுவ, நாங்க தானே மாட்டோம். நீ தானே அடிச்ச, எதுக்குடா அடிச்ச? எதுக்கு அடிச்ச? நான் கொலை பண்ணனா? நிறுத்துங்கடா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. கொலை பண்ணது நீனு, அதை மறைக்கலான்னு பிளான் பண்ணது நாங்க. மேலே பிளான் பண்ணிட்டு கீழே வர்றதுக்காட்டி பாடியை காணோம். ஒண்ணுமே புரியலையே. சரி விடுங்க. இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்ற ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. என்ன நடந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். முதல்ல இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். இப்படி ஒரு கொலை இங்கே நடந்ததுக்கான தடையுமே இருக்கக்கூடாது. டே பைத்தியம், டெட் பாடியை காணோம் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணுறதா முக்கியமா இப்போ? டேய் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? முதல்ல க்ளீன் பண்ணுறா, யாரா வந்துட போகிறாங்க. சந்தேகமா இருக்கு. டேய் பேர் என்ன? சார் அந்த 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 1078 வண்டி உங்கள்தான்? 10 அது எங்க வண்டி இல்லை சார், எங்க வண்டி 8050 வெளில சேஃபாக நிற்கிது சார். உங்க வீடு எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் சார், மேலே. செகண்ட் ஃப்ளோர். வண்டிலாம் நிறைய தொலைஞ்சு போகுது, திருட்டு போகுது. வண்டிலாம் நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? கண்டிப்பா சார். கிளம்பு. இல்ல சார் அது தேங்க்யூ சார். ஏய் போடா, கேவலமா மாட்டிட்டு போடா. மச்சான் போலீஸ்ல சொல்லிடுறேன்டா, சொன்னா கேளுங்கடா. இவனை பாறா, அமைதியா வாடா. இல்லடா பிரச்சனை பெருசா போயிண்டா, சொன்னா கேளுங்கடா. டேய் என்னடா வாடா மச்சி, டேய் சொன்னா கேளுங்கடா. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனர் எங்க? உங்க அப்பா எங்க? அவரை வர சொல்லு. டேய் ஐயோ இடு போறானே. ஹலோ, அப்படியாடா? சரிடா மச்சான், ரூம் சாவி எங்கடா வச்சிருப்ப? சரிடா. ஓகேடா.
டேய் ம் டேய் ஏன்னா நம்ம கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கோமாடா மச்சான் எனக்கு புரியலடா எனக்கு பயமா இருக்குடா ஏன்டா அப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சும்மாறா இருக்க பிரச்சனையில் நீ வேற. டேய் இல்லடா டேய் இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இவனே இது ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக நடக்குது எதுவுமே தெரில இவனே தயவு செஞ்சு எதுக்குடா நம்ம இப்போ வந்து உட்காந்துருக்கோம் ஏன்டா ஒளிஞ்சிருக்கோம் டேய் டேய் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா புரியலையா? ஏன் நீங்கள் போலீஸ் வந்தோடனே நான் தான் கொலை பண்ணேன்னு பேட்டை கொடுத்து சரண்டர் ஆக வேண்டியதானே? எது கத்திக்கிட்டே முடியாந்த? நீ தானே கொலை பண்ண? நீ கொலை பண்ணதுக்கு நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோண்டா. வாயை மூடிட்டு உட்காந்துரு. ஏதோ நடந்துருச்சு, அதை சமாளிக்கணும். இந்த மாதிரி தலைமறைவாக இருந்து தான் ஆகணும். ஏதாவது பேசுனீங்கன்னா காண்ட் ஆகிடுவேன். ஒரு வாரத்துக்கு யாரும் வெளியே போகக்கூடாது சொல்லிட்டேன். மச்சி டேய் என்ன கொலை பண்ணுன்னு சொல்கிறான்? நீ தான் அடிச்ச. உங்கள் 2 பேருக்கு தானே அடித்தேன். அது கோவையில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உக்கடம் முதல் கரும்புக்கடை வரை மட்டுமே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை வரைபடம் வெளியிட்டிருப்பதால் பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தீபன், இந்த மாதிரி பேட்டை வச்சு தானே ஹவுஸ் ஒரு மண்டை அடிச்சு உடைச்சேன். அவுட்லாம் இல்ல. நோ பண்ணாதீங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. அந்த ரூமா நீங்கள்? நாங்கள் இந்த ரூமு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? லூசு ஏடா பண்ற வாடா. அவர் என்கிட்ட பேசுறாரா? ஏய் சிவா ஏய் நம்ம ஓனர் மாதிரியே இருக்காரா? தேவதை எந்த சாலையோரா அதோட நான் பண்ணல சார். வருவதை எந்த சாயம்பாக கந்த என்னடா கிளம்புங்கடா கிளம்புங்கடா. எங்கடா? நம்ம ரூமுக்கு தான். இந்த ரூமுக்குள்ளே இருந்து நம்ம சைக்கோ வருதுக்கு பேசாம நம்ம தான் கொலை பண்ணணும் போலீஸ் சொல்லி சரண்டர் ஆயிடலாம்டா. அங்க எப்படா போறது? டேய் ஏய் கிளம்புடா. டேய் சொல்றதை கேட்றா. கிளம்புடா. வாடா பேசிக்கலாம். வாடா நான் பாத்துக்கிறேன். வாடா. என்னை ஏமாத்திடலான்னு நினச்சிங்களா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிங்களா? என்னை பார்த்தா லூஸு மாதிரி தெரியுதா? வாடகை எங்க? அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா? காசுங்க. நான் ரொம்ப தெளிவு. என்னை ஏமாற்ற முடியாது. டோகிரி டோங்கிரியா?
ஜி அப்பாவுக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணியை போட்டு இங்கே கீழே வந்துருப்பார் போல, இல்லை யார்ட்டையாச்சும் அடி வாங்கியிருப்பாரு போலண்ணே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டு வந்துட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டால் என்னையே யாரும் கேட்குறாரு, பழசெல்லாம் மறந்துட்டாருண்ணே. அதான் கொஞ்ச நாளாக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காருண்ணே. ஆமாம், இப்போ ஏன் பேச்ச மாத்துறீங்க? வாடகை எப்போ கொடுப்பீங்க? பாருங்கயா, இந்த வேலை போயிட்டு போட்டு நீங்கள் அப்பாவை பார்த்துக்கங்க. ஆமா அப்பா பாத்துங்க. காசு உடனே போட்டு விடணும். டாங்கிரி. ஆனா அந்த லூசு பயலுக்காக ஒரு வாரம் வந்து தொலைஞ்சோமே. ஐயோ எனக்கெல்லாம் புதுசா பிறந்த மாதிரி இருக்குவனே. எப்பா சாமி மாப்பிள்ள செம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போ தாண்டா ரிலீஃபாக இருக்கு. லைஃப்ல இந்த மாதிரி நடந்துடலடா. டேய் மச்சான், ஐயோ எனக்கு என்ன நினைச்சு எதுவுமே புரியல இவனே. அப்பா அப்பா ஐயோ அப்பா, லைஃப்ல இது மாதிரி நடக்கவே கூடாதுடா சாமி. அப்பா டாங்கிரி. டேய் இந்த மெண்டல் பையன் மறுபடியும் மேல வந்திருக்கான் பாருடா. யோ உன்னால ஒரு வாரம் நாங்க போய் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி என்ன பாடுபட்டோம் தெரியுமா? தேவலாம் மாஸ்க முடிட்டு சிகரெட் அடிச்சான். ஆமாண்டா. ஐயோ சரியான காமெடி. தம்பி, என்ன ஒரு பேட்டால அடிச்சிங்களே, அதுல இருந்து ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டீங்களா?